சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா நீங்க இதை பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மழை பெய்யும் போது வேற பிசினஸ் வந்து பார்க்கணும். அந்த டைம்ல விற்கல. ஒரு சின்ன புள்ள இருக்குன்னு சொன்னா அந்த சின்ன புள்ளைய கொடுக்கணும். அது நமக்கு ஒரு வழியால. ஆமா, ஒரு வழியால வரும் தானே. ஆமா. எனக்கு பிடிக்காத தொழில், இது பிடிக்காத தொழில் எனக்கு. அந்த இப்ப இதை நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா இப்ப எல்லாரும் நம்மளை தான் பார்ப்பாங்க. பெரிய பிரச்சனை ஐயா. அதான் நான் யோசிச்சு பார்த்தேன். வார வழியில சந்திச்சோம். நம்ம தமிழ் யூனிவர்ஸ் சேனலுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு இடத்த போயிட்டு வந்து கொண்டிருக்கிறதுல வரக்குள்ள அண்ணாவை சந்திச்சோம். இதை பார்த்த உடனே குடிக்கணும், அதை குடிக்கணும்ன்றதை விட உங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காக நிப்பாட்டியாச்சு. அண்ணா எங்க இருந்து வாரீங்கண்ணா? எங்க? கிண்ணியாவில இருந்து வாரீங்க? கிண்ணியாவில ஒவ்வொரு நாள் போடுறீங்களா? ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கொண்டு போறீங்க? எவ்வளவு குடிச்சிட்டு வரீங்க? நம்மளுக்கு ஒரு 2000-2500 காசு ஆகும். பைக்ல போய் வாங்க. ஆமா, ஒரு 5 ரூபா பெட்ரோல் அடிச்சா 2 ரூபா காசு நம்ம கொண்டு போகணும். நீங்க செய்யறதானா இல்லாட்டி இது கம்பெனி? கம்பெனிண்டா கம்பெனின்னு சொல்லிச்சுன்னா வீட்டாக்கள் தான் செய்கிறேன். ஆனால் அந்த காகிலிஸ் இது அச்சு வாங்கி வந்து அதில் சீனி போட்டு அதில் தண்ணி ஊற்றி அதில் கலர் போட்டு அப்படின்னு அந்த அச்சில் வச்சுரு. அது பிரித்து தண்ணி மாதிரி தான் இருக்கு. தண்ணி மாதிரி தான் இருக்கு. கையை வச்சா கை ஐஸ் ஆகிடும். ஆமாம், அதில் அப்படி வச்சு ஒரு 10 நிமிஷத்தால் அதை தூக்கி எடுத்தால் பழமாயிரும், கல்லாயிரும். அதை நீங்க போய் வேண்டிட்டு. ஆமா, அதை வாங்கிட்டு வந்து நாங்க அடிக்கிறோம். அடிக்கி உங்களுக்கு எவ்வளவு விற்கிறாங்கன்னு பார்த்து போட்டு அந்த விற்ற காசை நாங்க அவங்களுக்கு கொடுத்து போட்டு மைக்கத்தை நம்ம எடுக்கிறோம். ஆமா, அப்படித்தான் அந்த கம்பெனி அவங்க தான் செய்வாங்க. ஆமா, அவங்க தான் செய்வாங்க. நீங்க எவ்வளவு காலமா செய்வீங்க? நாங்க 8 வருஷம் கூட செஞ்சுட்டு. 8 வருஷம். ஆமா, 8 வருஷம் கூட செஞ்சுட்டு. உங்களோட பேர் என்ன? என் பேர் ரனீஸ். ஃபேமிலியெல்லாம் எத்தனை பேர்? ஃபேமிலி நான் கல்யாணம் முடிச்சு 10 வருஷம். 2 பிள்ளை இருக்கு. 2 பொடியனூர். ஒருத்தனுக்கு 8 வயசு, இன்னொருத்தனுக்கு 6 வயசு. ஆமா, சின்னக்கு 6. எனக்கு வீடியோ எடுத்து குடிக்கிறதா கதைக்கிறதான்றது ஒரே என்ன வெயிலுக்கு இதை குடிக்க உண்மையா சின்னல குடிச்ச ஒரு வேண்டா இல்ல. நிறைய இடத்துல பெரிய பெரிய வயசான ஆட்கள் சின்ன வயசுல சாப்பிட்டு குடிக்க, சின்ன வயசுல எனக்கு தாங்கன்னு சொல்லி போட்டு அவங்க வாங்கி குடிப்பாங்க. பெரிய ஆட்கள் வயசுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த நினைப்புல அவங்க குடிக்கிறாங்க. சரியா தான் இருக்கு. அப்பத்துக்கும் இப்பத்துக்கும் சரிதான் அது. ஆமா, விலை மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஆனா அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது போகும். என்னன்னு சொன்னா இப்போ 1 வித்தா நான் இதுல 5 ரூபா வரும். அதை வித்து முடிக்கணும். வித்து முடிச்சாதான் நம்ம 5-10 ரூபா காசு தேடிட்டு போகணும். நீங்க ஒவ்வொரு வாரம் போகணும், வித்து முடிச்சுதான் போகணும். இல்ல அப்படி நேத்து வித்த முந்தநாத்து வித்த. ஆனா இன்றைக்கெல்லாம் மிச்சம் இருக்கு. எத்தனை நாளைக்கு இருக்கும் இது பழுதாம? இது காலையில நீங்க 8 மணிக்கு நீங்க ஐஸ் அடிக்கி எல்லாம் பழமெல்லாம் எடுத்து வச்சீங்கன்னா நைட்டு 8 மணி வரை கடையும் இருக்கு. இல்ல பழுதா போகாம இருக்கும். பழுதா போகாது. ஐஸா இருக்கு. ஐஸாவே தான் இருக்கு. பழுதா போற சாமம் இல்லை. பழுதா போகாது. 8 மணிக்கு மேல மிஞ்சி சொன்னா 8 மணிக்கு மேல மிஞ்சா கம்பெனி ரிட்டர்ன் எடுப்பாங்க. ஆமா, அதை எடுத்து அது பழம் கரங்கிட்டு சொல்லி வைங்க. அந்த பழம் கரங்கிட்டு சொல்லிச்சுன்னா அந்த பழத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து வேற பழத்துல ஊற்றி அதில் கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் அந்த காம்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டு மைக்க பழம் அதுல ஆமா அதுல செய்யணும். பழுதா போற செய்யறது. இது என்னன்னு சொல்லிச்சுன்னா பாலைஸ் பழம் இருக்கு. பாலைஸ் பழம் அங்கர் மாவு, தனிக்கர அங்கர் மாவுல செய்யுது பாலைஸ் பழம். சொக்கும் அப்படித்தான். சொக்கும் அங்கர் மாவு. அதுக்கு பாலைஸ்பழம் இருக்கா? பாலைஸ்பழம் முடிஞ்சு. பாலைஸ்பழம் முடிஞ்சு. பாலைஸ்பழம் அது இது சொக்கு.
இல்ல அது சொத்தம் குடிச்சிட்டாரு. அதான் சொத்து. நான் குடிச்சது இப்ப குடிச்சது இந்த பழம் தான் சொக். இதுதான் அங்கர் போடுறோம். நான் குடிச்சது பழம், இது பாலை. இது சொக். பாலை பழம் என்று சொல்றது இது சொக்கு இல்லாம தனி இருக்கு. தனி இல்ல அது பழுத மாதிரி ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகி நம்மளோட அது அது எவ்வளவுண்ணா? அது 50 ரூபா. அது முடிஞ்சிது சாமா 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சிது. அது ஆட்கள் கஸ்டமர் இருக்கலாம் அங்க இருக்கு. ஆமா ரிங்கோல இருக்கு. நீங்க போனா டெய்லி வாங்குறது? டெய்லி வாங்குவோம், டெய்லி வாங்குவோம். நான் கஸ்டமர் ஆள் ஏன்டா அதுவே பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்மள வருவீங்க வருவீங்க பாத்தீங்களா? ஐஸ் பழம் வருமண்டு பாத்துட்டு நின்று வேண்டல வேண்டா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபேன்ஸ் ஆகும். ஆமா அவன் என்ன சொல்லிச்சுன்னா மைதாக்கள்ட்ட வாங்க மாட்டேன், மைதாக்கள்ட்ட வாங்க மாட்டேன். நான் அந்த சின்ன சின்ன புல்லோல் இருந்துச்சுன்னா காசு இல்லாட்டி புல்லோலுக்கு அந்த புல்லோலுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால அவங்க அம்மா பாட்டி வாங்குவாங்க. முன்னாடி உள்ள காசை நான் கேட்கிறேன், ஆனா அதுவே அதே கண்டுபிடித்து தான் எடுக்கும்போது அப்படித்தான் அது நம்ம அதில் கஷ்டப்பட பிடிக்கணும். இல்லாட்டி விஷயம் இல்லை, காசு இல்லாட்டி நம்ம போகக்கூடாது. ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு சொன்னா அந்த சின்ன பிள்ளைய கொடுக்கணும். ஆமா ஒரு வழியால வரும் தானே. ஆமா இப்போ நீங்க சொல்லுவீங்க கடவுள், நான் சொல்லுவேன் அல்ல. அதான் வித்தியாசம், ரெண்டு ஒண்ணுதான், எல்லாம் உண்டு. அப்படித்தான் காலம். இத பெரிய பெரிய பிசினஸ் செய்யறாக்கள் செய்ய மாட்டாங்க. ஆமா பெரிய பெரிய பிசினஸ் செய்யறாக்கள் போய் இப்படி செய்யணும்ன்ற மனசு வராது. ஆனா சின்ன பிசினஸ் செய்யறேன்னா அவர மனசை பாருங்க. எப்படி இந்த தொழில தெரிவு செஞ்சீங்க? தெரிவு செஞ்சு என்னன்னு சொல்லி நான் ஃபுல் டைமா இதான் நான் செய்றேன். ஃபுல் டைம் இது. முதல் வேற வேலை செஞ்சீங்களா? முதல் நான் மேசம் வேலை செஞ்சேன். ஓகே. எந்த வைஃப் தான் சொன்னேன் இதை நீங்க செஞ்சு பாருங்க. எனக்கு பிடிக்காத தொழில் இது, பிடிக்காத தொழில். எனக்கு அந்த என்னடா நம்மளுக்கு கொஞ்சம் அவமானமா இருக்கிற மாதிரி வெட்கம் வெட்கமா இருக்குன்னு சொல்லி புதுசு தானே முதல். ஆமா பெஸ்ட்ல புதுசு. அப்ப வைஃப் சொன்னிக்கு நீங்க கட்டி பாருங்க, இதை கட்டிக்கிட்டு போங்க, இது போங்கன்னு சொல்லி போனவன். நான் போனா எனக்கு அண்டை எனக்கு 1700 ரூபா வந்துச்சு. ஆமா போன அண்டை. அப்போ நான் யோசனை பண்ணேன், என்னடாப்பா இப்போதாங்க போயிட்டு வந்தேன், நம்ம வந்து 1700 ரூபா கொடுத்துருக்கோம். அப்ப எனக்கு அந்த மனசு கொஞ்சம் திருப்தி ஆயிடுச்சு, கொஞ்சம் பெருசாயிடுச்சு. ஆமா இதை செய்யி சொல்லி என் மனசு செஞ்சுச்சு. அப்ப அதுல இருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை இல்லை. எவ்வளவு காலம் 8 வருஷம். 8 வருஷமா செய்றீங்க. வேற கம்பெனி எல்லாம் இருக்கா இது மாதிரி? இதுல வேற கம்பெனி இருக்கு, அமானா கம்பெனி ஒன்று இருக்கு. ஆனா இது எங்கட கம்பெனி தான் இருக்கு. வீடுகள்ல செய்யறதா அவங்க வேண்டி உங்களுக்கு இது வந்து கிங்ஸ் ஐஸ். அது கம்பெனியோட பேர்லாம் பைக்கும் அவங்க வரதா? பைக் உங்களோட வட்டியோட அது பிரச்சனை இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னா அந்த நான் பெஸ்ட்ல வைக்கப்பட்டதால இப்போ பாருங்க எல்லாம் ஒரு வழியை தந்திருக்காங்க. இப்போ பிரச்சனை இல்லாம அண்டாண்டு தின்ற அளவுக்கு. ஆமா மழை பெய்யும் போது வேற பிசினஸ் ஒன்று பார்க்கணும். அந்த டைம்ல விற்கல, மற்ற டைம்ல நம்ம அந்த வெயில் டைம்ல தான் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் போயிடும். இலங்கையில கூட வெயில் அடிக்கிறதுனால. ஆமா இலங்கையில ரிங்கோல கடுமையான வெயில் இல்லையா? மக்களுக்கு நீங்க இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வீடியோ பாக்குறாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வீடியோ பாக்குறாங்களுக்கு நான் என்ன சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா நீங்க இத பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கும். இப்படி எல்லாம் விஷயம் இருக்கு. ஆமா இப்படி எல்லாம் இருக்கு. இது மட்டும் இல்ல, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க கத்துக்கலுங்க எல்லாத்தையும். சும்மா அந்த சின்ன சின்ன புல்வல் மாதிரி இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து கத்துக்கலுங்க. ஏன்னா இது கூட சொல்ல முடியாது. ஓகே பாயா. இப்ப இதை நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா இப்ப எல்லாரும் நம்மளதான் பாப்பாங்க. பெரிய பிரச்சனை. என்ன இது கலர் மாறிட்டு பாக்குறீங்களா? இதோட 4வது 5வது போகுது. எப்படி ஆக்களை கூப்பிடுவீங்க இதுல இருந்து விற்கக்குள்ளன்றது காட்டுறதுக்கு தான். இதை பார்க்க சின்னன்ல இதை பார்த்துருக்கோம். இப்படி எல்லாம் செய்யறவங்க பாருங்க.